மூன்று சிறிய பன்றிகள். ஒரு நாள் 3 சிறிய பன்றிகள் தங்கள் தாயிடம் இருந்து பிரிந்து உலகில் தங்களுக்கான வாழ்க்கையை தொடங்க முடிவெடுத்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை கட்ட விரும்பினர். முதல் பன்றி மிகவும் சோம்பேறியாக இருந்தது. அது எளிதாகவும் விரைவாகவும் வீடு கட்ட விரும்பியது. அதனால் அது கூரை புல்லால் ஒரு வீடு கட்டியது. இரண்டாவது பன்றி இதைவிட கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது. அது விறகு கொண்டு ஒரு வீடு கட்டியது. மூன்றாவது பன்றி மிகவும் புத்திசாலி மற்றும் உழைப்பாளர். அது கல்லால் ஒரு வலிமையான வீடு கட்டியது. ஒரு நாள் காடு முழுவதும் பயங்கரமான ஓநாய் வந்தது. அது முதல் பன்றியின் கூரை புல்லால் கட்டிய வீடின் அருகில் வந்தது. நான் உன் வீடைக் கொண்டு எழுப்பி விடுவேன் என்று ஓநாய் கத்தியது. ஓநாய் தூஷணம் கொடுத்தது. வீடு தகர்ந்து விழுந்தது. பன்றி பயந்து ஓடிச் சென்று இரண்டாவது பன்றியின் விறகால் கட்டிய வீட்டிற்குள் புகுந்தது. ஓநாய் அங்கேயும் வந்தது. நான் உன் வீடைக் கொண்டு எழுப்பி விடுவேன் என்று கத்தியது. மறுபடியும் ஓநாய் தூஷணம் கொடுத்தது. வீடு தகர்ந்து விழுந்தது. இரு பன்றிகளும் பயந்து ஓடிச் சென்று மூன்றாவது பன்றியின் கல்லால் கட்டிய வீட்டிற்குள் புகுந்தன. ஓநாய் அங்கேயும் வந்தது. நான் உன் வீடைக் கொண்டு எழுப்பி விடுவேன் என்று கத்தியது. ஓநாய் தூஷணம் கொடுத்தது. ஆனால் கல்லால் கட்டிய வீடு ஒவ்வொரு முறையும் நிலைத்தது. ஓநாய் தனது சக்தியை இழந்து களைப்பாகிவிட்டு அங்கே இருந்து ஒடிந்தது. 3 பன்றிகளும் மகிழ்ச்சியுடன் மற்றும் பாதுகாப்பாக கல்லால் கட்டிய வீட்டில் வாழ்ந்தன. இந்த அனுபவத்திலிருந்து 2 சோம்பேறி பன்றிகளும் உணர்ந்தன, உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே நிலையான வெற்றியை அடையலாம்.